அனைவருக்கும் குட்டேங்க. உங்கள் வீட்டில் தேங்காய் இல்லையா? கவலையே படாதீங்க. சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கறி வைக்கலாம். செம்மையாக இருக்கும் இந்த கறி. இது தீயல் இல்லை, நல்லா வறுத்தரைச்சி ஒரு குழந்த பெற்றவங்களுக்கு பால் ஊறுறதுக்காக இந்த கறி வைப்பாங்க. நம்மளும் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். வயிற்றுக்கு நல்லது, உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் நீங்கிரும். ஆக்டிடிவாக இருக்குமா அந்த கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். தேங்காவே வைக்க வேண்டாம், 2 நாள் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? ஒரு சின்ன துண்டு காயம், ஒரு கிண்ணம் கடலைப்பருப்பு, ஒரு கிண்ணம் மல்லி, அப்புறம் ஒரு 1/4 கிண்ணம் வெந்தயம், அப்புறம் ஒரு 1/4 கிண்ணம் ஜீரகம், ஒரு கிண்ணம் நல்ல மிளகு, அப்புறம் சுக்கு, ஓமம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பொடி உள்ளி, ஒரு 5 மிளகாத்தல், 4 வெள்ளைப்பூடு, ஒரு 10 போட்டாச்சா? நல்லா கிண்டிட்டு அப்புறம் ஒரு 3-4 புடை உரித்து நல்லபடியாக தோல் எடுத்து வச்சுக்கிடுங்க தனியாட்டு. நம்ம இதை நல்லா செவக்க வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி விட்டுருங்க. புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு அரைப்பையும் தூக்கி போட்டுட்டு அந்த முட்டை போடலைன்னா சேனை முருங்கைக்காய் போடலாம், சுண்டை வத்தல் போடலாம், இல்லை எல்லாமே சேர்த்து போட்டு கூட வைக்கலாம். ஒரே கறியில் அவ்வளோத்தையும் கூட போட்டு வைக்கலாம். நமக்கு துண்டு வேணும் அப்படின்னா அப்படி போட்டு வைக்கலாம். இந்த கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 2வது இந்த வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அது நம்ம இப்படி முட்டை போட்டு வெள்ளைப்பூடு போட்டு வச்சுருக்கேன். அது முட்டையை போட்டுட்டு கொதிக்கிற நேரத்தில் வெள்ளைப்பூடை தூக்கி போட்டு கறியை நல்லா கூட்டி கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கம்மன்னு வீடே மணக்கும். ஓமக்கறி இதுக்கு பேர். அதாவது எல்லா வெஞ்சனங்களையும் போட்டு அரைச்ச இந்த குழம்பு. திப்ளி கூட போடுவாங்க, ஆனால் நான் திப்ளி போடலை. உங்கள்கிட்ட இருந்துன்னா 1 அல்லது 2 போடுங்க, நல்லா இருக்கும். இது குழந்த பெற்றவங்களுக்கு அந்த வாந்தி வராத மனத்தை பெரட்டாமல் இருக்கிறதுக்கு, ஓங்கரிக்கிறவங்களுக்கு இந்த கறி வச்சு கொடுங்க. அந்த ஓங்கரிக்கிற தன்மை குறையும். நார்மலாக இருக்கலே ஓங்கரிக்கி மனத்தை பெரட்டும்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த கறியை வச்சு கொடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். ஒரு 2 நாள் சாப்பிடும்போது 1 மாதம் 2 மாதத்துக்கு அது ஒன்றுமே அந்த ப்ராப்ளமே வராது. இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம், சுட்ட அப்பளம் நல்லாயிருக்கும், வறுத்து எடுத்துக்கலாம். துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக வைங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். சோத்தில் விட்டால் உரைக்கணும், அதனால் கொஞ்சம் கட்டியாக வைங்க. தேங்க்யூ. ட்ரை